வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். மோந்தா புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒடிசா மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3000க்கும் அதிகமான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் தீவிர புயலாக மாறியுள்ள மோந்தா புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 28 மாலை அல்லது இரவு ஆந்திரத்தின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்ததைப் போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து வருவதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என தெரிவித்த அவர், உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அரசை என்னவென்று சொல்வது எனவும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கும் பாஜகவின் பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழ்நாட்டை அழிக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரும் இன எதிரிகளையும் தமிழ் துரோகிகளையும் வீழ்த்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட போகும் எஸ்ஐஆர் பணிக்கு ஏன் திமுக பயப்படுகிறது என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். எஸ்ஐஆர் நடைமுறை துவங்கினால் அவர்கள் சேர்த்து வைத்துள்ள வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என திமுக பயப்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 3000 சரிந்து ஒரு கிராம் ரூபாய் 11,075க்கும் ஒரு சவரன் ரூபாய் 88,600க்கும் விற்பனையாகி வருகிறது. கடந்த வாரத்திற்கு முன்னதாக தொடர்ந்து இருமுறை விலை உயர்ந்து வந்த தங்கம் தீபாவளிக்கு பின் படிப்படியாக குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான T20 தொடரில் ஆஸ்திரேலியா அணியின் அதிரடியாக விளையாடும் அணுகுமுறையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதென கேப்டன் மிச்சல் மார்ஷ் தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற ஒருநாள் தொடரில் 2-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா அணி தொடரை கைப்பற்றிய நிலையில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நாளை முதல் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. வெற்றிமாறன் தயாரிப்பில் வெளியான பேட்கர்ல் திரைப்படம் நவம்பர் 4ஆம் தேதி ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்ஷா பரத் இயக்கத்தில் அஞ்சலி சிவராமன் நடிப்பில் பல சர்ச்சைகளுக்கு பின் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி இப்படம் திரையரங்குகளில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.